நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 40 பேர் மிதிப்பட்டு செத்துருக்காங்க. 40 மிதிப்பட்டு செத்துருக்காங்க அணுவா. அது எவ்வளவு கொடுமையான விஷயம் உணர்றியா தளபதி? அது எப்படி 6 நிமிஷம் வீடியோல உன் வாயிலேருந்து ஒரு சாரி வர மாட்டேங்குது? ஷேம் ஆன் யூ தளபதி. உன சப்போர்ட் பண்ண யூடியூபர்ஸுக்கு எல்லாம் தேங்க்யூ சொல்லி அவங்கள ஏத்தி விடுற இந்த கண்டோலன்ஸ் வீடியோல ஒரு பால்ல எவ்வளவு கோல் அடிப்ப? கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்கள். அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். டிஎம்கே உலகத்தோட இருக்கிறதுலயே யோக்கியமான கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கவும் வாய்ப்பு இல்லை. பட் அவங்க பொலிட்டிசைஸ் பண்ணாம தானே இருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபார் நவ். மேபி 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா தளபதி கண்டிப்பா அவங்க பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் உனக்கு கொலை பண்ண போறது டிஎம்கே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் யூ கான்ட் டாக் ஆன் வீடியோஸ். தளபதி இன்சினுவேட்டிங் டைரக்ட்லி தட் டிஎம்கே உனக்கு கொலை பண்ணோன்னா எனக்கு கொலை பண்ணு, என் ஃபேன்ஸை கொலை பண்ணாதன்றத டிஎம்கேயோட ப்ரீமெடிடேட்டட் மர்டர்னு நீ டைரக்டா சொல்ற தளபதி. அது ஒரு விபத்து, அசம்பாவிதம், எதுவுமே உன் வாயிலிருந்து வரல தளபதி. நீ 6 நிமிஷம் அந்த 40 பேருடைய மரணத்தை பொலிட்டிசைஸ் பண்ணிருக்கேடா நீ தளபதி. ஈவன் யோர் பாய்ஸ் ஸ்டாப் டூயிங் cocaine and giving speeches. ஓகே, சைக்கிள ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றீங்க. உன் பவுன்சர்ஸ் எல்லாம் கற்பாம்பூச்சி மாதிரி பசங்களை பஸ்ல இருந்து கீழே போடுறாங்க. அதெல்லாம் அடிச்சுட்டு தான் பண்றீங்க. ஐ கான்ட் பிலீவ் தளபதி, நீ சாரி சொல்ல வேண்டிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உன்னுடைய அடுத்த மாநாடுக்கு கோல் அடிக்கிற நீ. டிவிக்கு நீங்க தீவிரவாதி வெற்றி கழகம் கம்யூனிசம் பண்றோம்ன்ற மாதிரி அந்த மாடல்ல பண்ணி நீங்க ரொம்ப பப்ளிக்க ப்ரொவோக் பண்றீங்க, வயலன்ஸை ப்ரொவோக் பண்றீங்க. இது உங்க மேலேயே வந்து விடியும்.